You are welcome to our online service of Eliab Roypur. எலியப் ராயபுரத்தினுடைய ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். We will begin this service with prayer. இந்த ஆராதனை ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this wonderful opportunity you are giving us to gather together in your holy name. பரமபிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக நீர் கொடுக்கிற அருமையான தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். Those who are not able to come to the house of God, we thank you that we can listen to the word of God and join in the worship in our own homes. தேவனுடைய ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியான இந்த தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். I pray that this service may be a great blessing to everyone who joins in this worship. இந்த ஆராதனை இதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். Bless our singing and worship. எங்களுடைய பாடல்கள், ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். The reading of the word of God, the prayers that are made in this place. தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் காரியம், இங்கே ஏறெடுக்கப்படும் ஜெபம் கூட. We pray that you will bless the word of God that we will hear. நாங்கள் கேட்கும் தேவனுடைய வார்த்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let us be made more and better disciples. நாங்கள் இன்னும் அதிகமான சிறந்த சீஷர்கள் ஆக்கப்படட்டும். Cleanse us, wash us, எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும், sanctify us, பரிசுத்தமாக்கும், make us a holy body of people. எங்களை பரிசுத்த ஜனமாக்கும். Let us be able to show your light to others. உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவர்களாக இருக்கட்டும். Fill our hearts with your love. எங்களுடைய இருதயங்களை உம்முடைய அன்பினால் நிரப்பும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை நாம் பாடுவோம். Hallelujah.
அன்பானவர்களே, இந்த நேரத்திலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை, மேலும் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை இந்த இரண்டு பாகங்களை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய சகோதரன் எபி அவர்கள் இப்பொழுது நமக்காக வேத வசனத்தை வாசிப்பார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20 முதல் 28 முடிய. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே இருக்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28 முடிய. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழுகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவனை தரிசிப்பது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசாரித்தான். தேவனுக்கே மகிமையாக. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் சிறிது நேரம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தண்டை வரும்போது நாம் நன்றியோடு துதியோடு வருவோம். அவருடைய கருத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்காக நன்றியோடு அவரை நாம் துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட அவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கும் போது காலநிலையை கட்டுப்படுத்தி மழையை தடுத்து நிறுத்தி இந்த இடத்துல நாம் திறந்த வழியாக இருந்தாலும் நாம் அமர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக நன்றியோடு அவரை நாம் துதித்து அதிகமாக ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தண்டை வரும்போது இந்த நாட்களில் நாம் பார்த்து வருகிறபடி இந்த கொரோனா வியாதி பயங்கரமாக பல தேசங்களில் பரவி கொண்டு வருகிறது. நம்முடைய தேசத்தில் இந்த வியாதியுடைய எண்ணிக்கை தேவனுடைய கிருபையினால் குறைந்திருக்கிறது. இன்னும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கூட சீக்கிரத்தில் சுகமடையும்படியாக தேவனுடைய சமூகத்தில் விசேஷமாக ஜெபிப்போம். குறிப்பாக இதன் மூலமாக மரணங்கள் நேரிடாதபடி தேவன் தாமே காத்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த நாட்களில் இந்த வியாதியின் தீவிரம் பல இடங்கள் இருக்கிறதுனால விடுமுறை நாட்களில் ஆன்லைனில் அநேக ஆராதனைகள், உயிர்மீட்சி கூட்டங்கள், சிறுவர் முகாம்கள் நடந்திருக்கிறது. இந்த மாதிரியான கூட்டங்களில் ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தை கேட்டவர்களோடு தேவன் தொடர்ந்து பேசும்படியாக நம் தேவனே வேலை வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை
மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் தாமே அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும். அதற்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். இன்னும் வர இருக்கிற நாட்களில் கூட கயானா, அமெரிக்கா போன்ற தேசங்களிலும் ஊழியங்கள் இருக்கிறது. தேவன் அந்த ஊழியத்தை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகளை எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். இந்த மாலை வேளையில் தேவன் தம்முடைய தாசரை நம் மத்தியில் எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்த வேண்டும். அவருடைய ஆவியில் நிரப்பி தேவனுடைய வார்த்தை தாமே இந்த மாலை வேளையில் நம்முடைய ஊழியக்காரர் மூலமாக தீர்க்க தரிசனமாக நம் மத்தியில் வர வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தை நேரடியாக நம் ஒவ்வொருடைய இருதயத்தோடு பேசும்படியாக அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை எழுதி கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய தேவன் தாமே நமக்கு கிருபை செய்யும்படியாக அவருடைய பாதத்திலே விசேஷமாக நாம் ஜெபிப்போம். இந்த பலவீனமானவர்கள் சுகவீனமானவர்கள் கூட நாம் நினைவு கூர்ந்து அவர்களின் தேவன் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். இப்பொழுது நம்முடைய சகோதரன் மனோகரன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். மகா பரிசுத்தம் இருக்கமுள்ள இயேசு சாமி, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாள் மாலை வேளையில தகப்பனே நாங்கள் ஒருமித்தமாக முத ஆலயத்திலே கூடி ஆண்டவரே சாமி ஆராதிக்க முடியாத வந்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆண்டவரே சாமி நீர் மகிமைப்படும்படியான காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாத நீ கிரியை செய்யும் சாமி. ஆண்டவரே நீர் அன்பான தேவன். ஆண்டவரே நீர் நேர்த்தி என்று மாறாத தேவன். ஆண்டவரே நீர் பரிசுத்தமுள்ள தேவன். நான் பரிசுத்தமாக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கு என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே அன்பான தேவனாக இருக்கிறதுனால ஆண்டவரே எங்களை அரவணைத்து எங்களை வழிநடத்தி வர எல்லா விதமான உங்கள் இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் துதிக்கிற சாமி. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் சபையாக கூடி ஆண்டவரே உண்மை ஆராதிக்க முடியாத கொடுத்த இந்த ஈவுக்காக ஸ்தோத்திரம் துதிக்கிற சாமி. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே அது ஊழியத்திற்காகவும் ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும் இடத்துல வைக்கிறோம் சாமி. எங்களை தேசத்துக்காக கூட இடத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துல ஆண்டவரே சாமி இந்த இப்படிப்பட்ட நாட்களில தகப்பனே நீர் ஆண்டவரே சாமி கண்ணோக்கி பார்க்க முடியாத இந்த மக்களை நீர் ஆண்டவரே பார்க்க முடியாத இடத்துல வைக்கிறோம் சாமி. நான் உலகத்திலே ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நிலவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே அந்த ஜீவ ஒளி உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஒளியை ஆண்டவரே அவங்க மறைத்து ஆண்டவர் இருளில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் ஆண்டவர் உண்மை தெரிந்து கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்ய முடியாது வேண்டுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் தேசத்துல ஆண்டவரே சாமி அநேக பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதலும் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரை பலிக்கு பெறுகிறத நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாக ஆண்டவரை நீர் மன்னிக்க முடியாகும் எங்களுடைய தேசத்துடைய சாபத்தை மன்னிக்க முடியாது கிரியை செய்யும் சாமி. இந்த கொரோனா வியாதியினால ஆண்டவரே சாமி எத்தனையோ மக்கள் ஆண்டவரை மறிக்கக்கூடிய ஆண்டவர் மக்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரை வியாதியில ஆண்டவரே சாமி தாக்கப்பட்டக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களே சாமி. ஆண்டவரே ஆண்டவரே விசேஷமாக எல்லாம் ஆண்டவரே சீக்கிரத்துல ஆண்டவரே இந்த கொரோனா ஆண்டவரை மறையும்படியாக ஆண்டவரே சாமி நீர் எடுத்து போட முடியாது கிரியை செய்யும் ஆண்டவரே. தேசத்துல எத்தனையோ பேர் பஞ்சத்தினாலும் வியாதினாலும் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மக்களை கூட ஆண்டவரே நீ தொடும்படியாக நீ கிரியை செய்யும் சாமி. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே சாமி இந்த ஊழியத்துல பிரதான வெற்றியை தாரோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க சகவாசத்துல ஆண்டவரே அநேக இடத்துல ஆண்டவரே உமது ஊழியங்கள் நடக்கிறது. இந்த ஊழியங்களில் பிரதான ஆண்டவரே வெற்றியை நீர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக இடத்துல வைக்கிறோம் சாமி. விசேஷமாக மூத்த ஊழியக்காரர்களை பார்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் சாமி. டாக்டர் அம்மா பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்க எவ்வளவு வயதான காலத்துல அவங்கள ஆண்டவரே நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள முடியாவும் அந்த குடும்பத்துல பிரதான வெற்றியை தர முடியாது கிரியை செய்யும் சாமி. ஜெயந்தங்களை பலப்படுத்துங்க, டிட்டாண்டியை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பேரியை கூட ஆண்டவரே சாமி நீர் பலப்படுத்தி காத்துக்கொள்ள முடியாது கிரியை செய்யும். சக்தியங்களை கூட நீர் பலப்படுத்த முடியாது கிரியை செய்யும் ஆண்டவரே. விசேஷமாக ஜோங்களுடைய ஃபேமிலியை கூட நீர் ஆசீர்வாத சாமி. இல்லையாண்டியை பலப்படுத்துங்க. அவங்க குடும்பத்துல பிரதான வெற்றியை தவிர பாதுகாத்து கொள்ள முடியாது கிரியை செய்யும். அது போல தகப்பனே ஹெட் குவார்டர்ஸ் வியூலாவில் நடக்கூடிய எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஊழியக்கார பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதம் சாமி. ஆண்டவரே தடைப்பட்ட ஊழியத்தையும் பாத்துல வைக்கிறோம் ஆண்டவரே சாமி. தடைப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் மறுபடியும் ஆண்டவரே ஆண்டவரே அதை மறுபடியும் திருப்பி தர முடியாது நீ கிரியை செய்யும் சாமி. ஆண்டவரே கிராம ஊழியம் அது போல தகப்பனே சாமி. ஆண்டவரே இதோ மணலி முக்கோ நகர் இந்த ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவரே சாமி தடைப்பட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஊழியர்கள் எல்லாம் பிரதான வெற்றியை தார சீக்கிரத்துல திறக்கப்படணும். ஆத்த மக்களுக்கு ஏற்றவாறு மன்னாவை தரணும். அந்த பிள்ளைகளை நீர் எடுத்து உபயோகப்படுத்த முடியாது நீ கிரியை செய்யும்
ஆண்டவரே ஆண்டவரே நீ விசேஷமாக உமது பிள்ளைகள் இப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவரே சாமி அநேக இடத்துக்கு போய் ஊழித்துட்டு போறாங்க. அவங்களையும் நீர் பாதுகாத்து அவங்களை வழிநடத்தும்படியாக நீ கிரியை செய்யும் சாமி. ஆண்டவரே அது போல தகப்பனே சாமி இப்பொழுது கூட வயதானவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர்களை நீர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே விசேஷமாக இன்று கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை கூட நீர் ஆசீர்வதிக்க முடியாது கிரியை செய்யும். இந்த பிள்ளைய சிலைப்பினால மறைத்து ரத்தத்தினால கழுவி எனக்கும் எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறும் ஒரு வார்த்தையை எங்களுக்கு தாரும். அந்த வார்த்தையை ஆண்டவரே சாமி நாங்கள் இருதயங்களை திறந்து தரும்படியாக அந்த வார்த்தையாக இருக்க நீர் உதவி செய்யும் சாமி. விசேஷமாக ஆரம்பம் முதல் கடைசி வரை நீர் ஒருவரையும் மகிழ்ப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். Fear not, I am with thee என்ற பாடலை பாடுவோம். Vida
Let us sing the chorus or song, Beautiful People with Beautiful Feet. It is a song taught by Sister Betty Lumils, number 20 in the chorus section in the Sing Unto the Lord. Beautiful people with beautiful feet. We'll sing the first, second and the last verses. Beautiful people with beautiful feet, lined up and ready to go into the world with the gospel of peace, lined up and ready to go, lifting up banners of land far and near, covered with banner of love, marching in step with the heartbeat of God, powered by God's holy love. Beautiful people with beautiful feet, lined up and ready to go into the world with the gospel of peace, lined up and ready to go into a worried and dark angry world, armed with glad tidings of peace. Love motivated, they pray while they sow, praise as God gives the increase. Beautiful people with beautiful feet, lined up and ready to go into the world with the gospel of peace, lined up and ready to go. Called and commissioned to go in His name, name above all Jesus Christ, serving the captain, the Lord Jesus Christ, hearts racing fast for the world. Beautiful people with beautiful feet, lined up and ready to go into this world with the gospel of peace, lined up and ready to go. செய்திக்கு முன்பதாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வரும் என்ற பல்லவியை பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே ஆவியே வரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியே வரும், நோரேக்கும் ஓரேக்கும் ஓரேவாக்கி நீரப்போம், ஜீவனுள்ள தேவனே ஆவியே வரும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this wonderful opportunity you have given to us to gather in your holy presence. பரமபிதாவே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக நீர் கொடுத்த அருமையான தருணத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Thank you that we have been able to gather together like this in spite of the lockdown. இந்த லாக்டவுன் மத்தியிலும் நாங்கள் இப்படியாக கூடி வர முடிந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். Thank you for so many who are joining us online when they cannot be present here. இங்கே நேரடியாக வர முடியாதவர்கள் ஆன்லைன் மூலமாக எங்களோடு சேர்ந்து கொள்கிறவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். Lord, we pray that you will soon end this pandemic. ஆண்டவரே, சீக்கிரத்திலே இந்த வாதையை நீர் நிறுத்தி போடும்படி ஜெபிக்கிறோம். Let us have the freedom to worship you without any restrictions. எந்த ஒரு விதிவிலக்குகளும் இல்லாதபடி நாங்கள் உம்மை ஆராதிக்கும் சுயாதீனம் எங்களுக்கு வேண்டும். Thank you for this open air church service you have given to us. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த திறந்த வெளி ஆராதனைக்காக நன்றி. And thank you for the clouds
that have been sent away here and there. இங்கு These அங்குமாக monsoons. அனுப்பப்பட்ட இந்த மேகங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். Thank you for the clouds that have departed for a while from us. கொஞ்ச நேரம் எங்களை விட்டு விலகி போயிருக்கிற இந்த மேகங்களுக்காக நன்றி. Lord, we are grateful for the many blessings we have received. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதங்களுக்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். For all the healings and deliverances. எல்லா விதமான சுகத்தை கொடுத்ததற்காக, விடுதலை கொடுத்ததற்காக. Lord, speak to us through your living word. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். I am nothing. நான் ஒன்றுமில்லை. Just a sinner saved by your grace. உம்முடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிதான். Thank you for calling me into your holy work. உம்முடைய பரிசுத்த ஊழியத்திற்குள்ளாக என்னை அழைத்ததற்காக நன்றி. I need your unction anointing. உம்முடைய அபிஷேகம் எனக்கு தேவை. You know the needs of each one here. இங்கே இருக்கும் ஒவ்வொருடைய தேவை உங்களுக்கு தெரியும். Each one who may be listening in their homes or in their places. தங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே, வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும். We want your light to shine in our hearts. உம்முடைய வெளிச்சமானது எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க வேண்டும். We want the Holy Spirit of God to open the eyes of our understanding. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய விலகிக் கொள்ளும் கண்களை திறக்க வேண்டும். We may understand your wondrous things out of your law. உம்முடைய அருமையான காரியங்கள், உம்முடைய அன்பினாலே செய்யப்படும் காரியங்களை நாங்கள் விலகிக் கொள்ளும்படியாக Speak to us and guide us. எங்களோடு பேசும் எங்களை வழி நடத்தும். In Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Let's turn to the word of God in the gospel according to Matthew chapter 16. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். I wanted to dwell on the decision of Moses in Hebrews, but before that we will see a little bit about discipleship in this portion of the scripture. மோசேயினுடைய தீர்மானத்தை குறித்து நான் தியானிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில். அதற்கு முன்பாக இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே சீஷத்துவத்தை குறித்து கொஞ்சம் பார்க்க விரும்புகிறேன். As the Lord Jesus Christ ministered and spoke the word of God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து தேவனுடைய வார்த்தை பேசிய போது he healed so many people, he did great wonders, அநேக மக்களை குணமாக்கினார், அநேக அற்புதங்கள் செய்தார். and crowds of people began to follow him. திரளான கூட்டம் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். But he turned round and said, ஆனால் அவர்களை திரும்பி பார்த்து அவர் சொன்னார், if any man come after me, let him deny himself, take up the cross and follow me. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். So there you find that in 24th verse of Matthew 16. அதை நீங்கள் மத்தேயு 16:24 பார்க்கலாம். Then said Jesus unto his disciples, if any man will come after me, let him deny himself, take up his cross and follow me. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். So Jesus did not want the shallow, unspiritual people to just be patrons. ஆழமில்லாத, ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாத மக்கள் வெறுமனே அவரை போற்றுகிறவர்களாக, பின்பற்றுகிறவர்களாக இருக்க இயேசு விரும்பவில்லை. He outright told them what it is to truly follow him. அவர்களிடத்திலே வெளிப்படையாக சொன்னார், அவரை உண்மையாக பின்பற்றுவதனால் என்ன என்று. You must deny yourself, take up the cross and follow me. நீங்கள் உங்களை வெறுத்து சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற வேண்டும். A few verses earlier, கொஞ்சம் வசனங்களுக்கு முன்பு Peter made a very wonderful statement regarding the identity or deity of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை குறித்து பேதுரு ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார். In the 13th verse, 13ஆம் வசனத்திலே, when Jesus came into the coast of Caesarea Philippi, he asked his disciples saying, whom do men say that I am? I the Son of Man am? And they said, some say thou art John the Baptist, some Elias, others Jeremiah or one of the prophets. He said unto them, but whom say that I am?
பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். Before anyone could respond, Peter responded in the 16th verse. Simon Peter answered and said, Thou art the Christ, the Son of the living God. யாரும் பதில் சொல்வதற்கு முன்பாக பேதுரு 16ஆம் வசனத்திலே பதில் சொல்கிறார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். A very plain statement regarding the deity of Christ. கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை குறித்து மிகவும் வெளிப்படையான ஒரு வாக்கியம். You are none other than the Christ, the Son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே அன்றி வேறொருவரும் இல்லை. Jesus appreciated that confession. அந்த அறிக்கையை இயேசு பாராட்டினார். Blessed are 17th verse. Blessed art thou, Simon Barton Jonah, for flesh and blood hath not revealed it unto thee, but my Father which is in heaven. 17ஆம் வசனம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். So Peter was appreciated for his great revelation and his confession. அவருடைய பெரிய வெளிப்பாட்டிற்காக, அறிக்கைக்காக பேதுரு பாராட்டப்பட்டார். But just a few verses later, what happens? ஆனால் கொஞ்சம் வசனங்களுக்கு பின்னாலே என்ன நேரிட்டது? 20th verse onward. Then charged he his disciples that they should tell no man that he was Christ. From that time forth, 21st verse, from that time forth began Jesus to show unto his disciples how that he must go unto Jerusalem and suffer many things of the elders and chief priests and scribes and be killed and be raised again the third day. 21ஆம் வசனம், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். He told he had to suffer, he had to bear shame, insults, and finally have a miserable death. தான் பாடுபட வேண்டும், வெட்கத்துக்கு உட்பட வேண்டும், பரிதாபமாக இருக்க வேண்டும், அநேகத்தினாலே திட்டப்பட வேண்டும், கடைசியிலே பரிதாபமான மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று He சொன்னார். will be killed, but on the third day he will rise again. அவர் கொல்லப்படுவார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். Peter could not stand this revelation what Jesus was giving him. இயேசு கொடுத்த இந்த வெளிப்பாட்டை பேதுருவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. And how did Peter respond? பேதுரு எப்படி அதற்கு பதில் அளித்தார்? 22nd verse. Then Peter took him and began to rebuke him, saying, Be it far from thee, Lord, this shall not be unto thee. 22ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். So Peter had a world view. He had an idea about spirituality and godliness. பேதுரு இங்கே உலக பிரகாரமான ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தார். அவருக்கு தெய்வ பக்தி இருந்தது, ஆவிக்குரிய தன்மை இருந்தது. A godly person should not suffer injustice. ஒரு தேவ பக்தியுள்ள நபர் அநீதியை பாடுபடக்கூடாது. A godly man should not suffer evil. ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன் பொல்லாப்பை சந்திக்க கூடாது. This is the general idea we have. இதுதான் மக்கள் கொண்டிருக்கக்கூடிய பொதுவான எண்ணம். We are the children of God. God has blessed us and God will continue to bless us. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். So Peter began to rebuke him. Look at the words. Rebuke Jesus. This shall not happen to you. This should not happen to you. இந்த வசனத்தை பாருங்கள். பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். இது உமக்கு நேரிடக் கூடாது. Yes, it was out of his love for Christ he said that. அவர் கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக அப்படி சொன்னார். He was almost trying to impose his will on Christ. அவர் தன்னுடைய சித்தத்தை கிறிஸ்துவின் மேலே ஒட்டினதிட முழுவதுமாக திணிக்க முயற்சித்தார். Now he had such a view that suffering does not come to a disciple of Christ, one who is faithful to God. ஒரு கிறிஸ்துவினுடைய சீஷனுக்கு, தேவனுக்கு உண்மையா இருப்பவனுக்கு பாடுகள் வராது என்ற ஒரு எண்ணத்தை அவர் கொண்டிருந்தார். It was in this context Jesus
rebuked Peter sharply. இந்த பொருள் அவர் வைத்திருந்த எண்ணத்தை கொண்டிருந்த போதுதான் இயேசு பேதுருவை சீக்கிரத்திலே கடிந்து கொண்டார். 23rd verse, but he turned and said unto Peter, Get thee behind me, Satan, thou art an offense unto me, for thou savorest not the things that be of God, but those that be of men. 23 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடராய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். After this sharp rebuke to Peter, Jesus began to enunciate what it is to be a disciple. இந்த கடுமையான கடிந்து கொள்ளுதலை பேதுருவுக்கு கொடுத்த பிற்பாடு சீஷத்துவம் என்றால் என்ன என்பதை குறித்து இயேசு அவர்களுக்கு விளக்கினார். Now we are born again when we turn from our sins and receive the Lord Jesus Christ into our hearts. நாம் நம்முடைய பாவத்தை விட்டு திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் பிறக்கிறோம். Jesus makes us His children. இயேசு நம்மை அவருடைய பிள்ளைகள் ஆக்குகிறார். We become new creatures in Christ. நாம் கிறிஸ்துவிலே புது சிருஷ்டி ஆகிறோம். But that doesn't mean everything is over. ஆனால் அதனாலே எல்லாம் முடிந்தது என்று அர்த்தம் அல்ல. That is the beginning of your walk with God. அது நீங்கள் தேவனோடு நடக்கும் காரியத்தின் ஆரம்பம். God has to still work in your life. தேவன் இன்னும் உங்கள் ஜீவியத்திலே கிரியை செய்ய வேண்டும். You have to enter into a life of surrender and sanctification. நீங்கள் முழுவதுமாக உங்களை ஒப்புக்கொடுத்து பரிசுத்தமாக்கும் ஜீவியத்திற்குள்ளாக பிரவேசிக்க In வேண்டும். other words, you must become a true follower of Christ and a disciple. Then you can bear much fruit for Christ. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் நீங்கள் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக வேண்டும், அவருடைய சீஷராக வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவுக்காக அதிக கனிகளை கொடுக்க முடியும். So it is not a cakewalk. The moment you are born into God's kingdom, it is not everything becomes favorable to you. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிறந்த உடனடியாக எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும், நீங்கள் சாதாரணமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைக்க முடியாது. We see that there are two things involved in discipleship. சீஷத்துவத்திலே இரண்டு காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். There are some things you have to deny, you have to leave behind. சில காரியங்களை நீங்கள் வெறுத்து பின்னாலே விட வேண்டும். There is a negative part. அது ஒரு முரணான ஒரு காரியம். And there is also a positive part. அங்கே ஒரு முரணான காரியமும் உண்டு. What is that negative part? இந்த மாறுபாடான காரியம் என்ன? If any man will come after me, let him deny himself. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுக்கட்டும். Take up his cross. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு Jesus bore his cross and went to Calvary. இயேசு அவருடைய சிலுவையை சுமந்து கல்வாரிக்கு போனார். But when you become a child of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகும் போது you have to carry another cross. நீங்கள் இன்னொரு சிலுவையை எடுக்க வேண்டும். The reproach, the shame, the pain that you may bear because of your allegiance to Christ. நீங்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டதினாலே நீங்கள் சந்திக்கக்கூடிய நிந்தைகள், வேதனைகள், நீங்கள் சுமக்க வேண்டிய வலிகள். So there is some things negative. சில காரியங்கள் மாறுபாடானவைகள். You have to leave behind all your sins. உங்கள் பாவங்களை எல்லாம் நீங்கள் பின்னாலே விட்டுவிட வேண்டும். You are given to pleasure seeking. உங்களுக்கு இன்பங்கள் கொடுக்கப்பட்டது. You were involved in uncleanness and lust of the flesh, lust of the eyes, the pride of life. அசுத்தத்திலும் கண்களின் இச்சையிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் மாம்சத்தின் இச்சையிலும் நீங்கள் வாழ்ந்தீர்கள். You did not know what a holy life was. பரிசுத்த ஜீவனால் என்ன என்று உங்களுக்கு தெரியாது. But now Christ calls you to a holy life. ஆனால் இப்பொழுது கிறிஸ்து உங்களை பரிசுத்த ஜீவியத்திற்கு அழைக்கிறார். You leave your old and wicked life. பழைய பொல்லாத வாழ்க்கையை விட்டு விடுங்கள். Something positive has to be done. முன்னான காரியங்கள் நடக்க வேண்டும். What is that? அது என்ன? Follow me. என்னை பின்பற்று. Follow me. என்னை பின்பற்று. Deny yourself, take up the cross, follow me. உன்னையே வெறுத்து விடு, சிலுவையை எடுத்துக்கொள், என்னை பின்பற்று. Now you may do part of what Jesus says. Deny yourself. இயேசு சொன்ன காரியத்தை நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் செய்யலாம், உங்களை வெறுக்கும் காரியத்தை. There are people who deny themselves of pleasures. சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களையே வெறுக்கிறார்கள், இன்பங்களை வெறுக்கிறார்கள். They live a life of sacrifice. அவர்கள் தியாகமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். They say, I don't smoke, I don't drink. அவர்கள் சொல்கிறார்கள், நான் புகை பிடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். I don't cheat,
I don't lie. ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். I am not indulging in any of those things that the wicked indulge in. பொல்லாதவர்கள் ஈடுபடுகிற எந்த ஒரு காரியத்திலும் நான் ஈடுபட மாட்டேன். I pay my taxes. என்னுடைய வரிகளை செலுத்துகிறேன். That is not full discipleship. அது முழு சீஷத்துவம் அல்ல. You have religion, but you are not a disciple. உங்களுக்கு பக்தி இருக்கிறது, ஆனால் நீங்கள் சீஷர் அல்ல. If you are only doing all these rituals and all these self-denials, இந்த சம்பிரதாயங்களையும் சுயத்தை வெறுக்கும் காரியத்தை மாத்திரம் நீங்கள் செய்து கொண்டிருந்தால், without following Christ, கிறிஸ்துவை பின்பற்றாதபடி, you have religion, உங்களுக்கு பக்தி உண்டு, but you have no salvation. ஆனால் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. For salvation, you need to deny yourself, take up the cross and follow Christ. ரட்சிப்புக்கு நீங்கள் உங்களை வெறுத்து சிலுவை எடுத்து கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். Now if you look at this passage in Matthew was addressed to the disciples in a very special way. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே இந்த பாடம் சீஷர்களுக்கு விசேஷித்த வகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. But if you look at the same passage in Luke, we see that Jesus spoke these words to the multitude that followed him. ஆனால் இதே காரியத்தை நீங்கள் லூக்காவிலே பார்ப்பீர்கள் என்றால், அவரை பின்பற்றிய திரள் கூட்டத்திற்கு இயேசு இதை பேசினார் என்று பார்க்கலாம். 23rd verse of 9th chapter. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். And he said to them all, if any man will come after me, let him deny himself, take up his cross daily and follow me. பின்பே அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். A few chapters later in 14th chapter 26th verse, கொஞ்சம் அதிகாரங்களுக்கு பிற்பாடு 14ஆம் அதிகாரம் 25 and 26. 25 26 வசனங்கள். And there were great multitudes with him, and he turned and said unto them, if any man come to me and hate not his father, mother, wife, children, and brethren and sisters, yea, his own life also, he cannot be my disciple. 25 26 வசனங்கள். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். So Christ's call is not just for a commitment to those who are already born again. மறுபடியும் பிறந்தவர்களை கிறிஸ்து வெறுமனே தங்களை அவருக்கென்று ஒப்புவிக்கும்படி அழைக்கவில்லை. It is also a call to the general people, all people. இது எல்லா மக்களுக்கும், பொதுவான மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பாக இருக்கிறது. If you want to taste the blessings of Christ, கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் ருசிக்க வேண்டும் என்றால் you need to deny yourself. நீங்கள் உங்களை வெறுக்க வேண்டும். Here the words are very strong. இங்கே வார்த்தைகள் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது. Unless you hate your father, mother, brother and your own life also and follow Christ, you cannot be a disciple. உன் தாய், தகப்பன், சகோதரர்கள், உன்னுடைய சொந்த ஜீவியத்தை நீ வெறுக்காவிட்டால் நீ என்னை சீஷனாக முடியாது. This verse has to be understood in degrees. இந்த வார்த்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். The comparison, your love for God, your love for Christ must be so much higher. உங்களுடைய தேவனுக்கென்ற அன்பு இவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். In comparison to that, your love for your family, parents, children, it is almost like hatred. அதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய அன்பு அப்படியாக இருக்க முடியாது. It is not really hatred. அது உண்மையாகவே வெறுப்பல்ல. Compared to your allegiance and love for Christ, கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்போடு ஒப்பிடும்போது that seems to be almost like hate. அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது கிட்டத்தட்ட வெறுப்பது போல் தெரிகிறது. I think it is some man of God who said, ஒரு தேவனுடைய மனிதர் இப்படியாக சொன்னார் என்று யோசிக்கிறேன். your love for the family should not be at the expense of your love and devotion to God and to Christ. உங்கள் குடும்பத்திற்கென்று நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பானது கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, பக்தி இவைகளை கிரயமாக கொண்டிருக்க கூடாது. So
On one side, you have to deny yourself, ஒரு பக்கம் உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும், but to be completed, you have to follow Christ. ஆனால் இது முடிவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். A true follower of Christ is a disciple கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற ஒரு சீஷன் who has not only denied himself but has chosen to follow Christ at all costs. அவன் தன்னைத்தான் வெறுப்பது மாத்திரமல்ல, என் கிரயம் செலுத்தியாலும் கிறிஸ்துவை பின்பற்றும்படி தீர்மானித்தவன். The great Indian saint Sadhu Sundar Singh. இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங் அவர்கள் He came from a Sikh family, ஒரு சீக்கிய குடும்பத்திலிருந்து வந்தவர். but when the revelation of Christ and the cross came to him, ஆனால் கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய வெளிப்பாடு அவருக்கு வந்தபோதோ once upon a time he was so antagonistic to Christ. ஒரு காலத்திலே அவர் கிறிஸ்துவுக்கு ஒரு விரோதியாக இருந்தார். He even tore the Bible. வேதத்தை கிழித்து கொள்ளப்பட்டார். But one night when he meant business with God, he wanted God to speak to him. ஒரு நாள் அவர் இரவிலே தேவன் அவரோடு பேசும்படி விரும்பினார். To his shock and surprise, Jesus appeared to him. அவருடைய ஆச்சரியத்திற்கு அதிர்ச்சிக்கு மத்தியிலே இயேசு அவருக்கு முன்பாக தோன்றினார். And that time he said, hereafter I am going to serve Christ, I am going to preach Christ, I am going to live for Christ. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், இனிமேல் நான் கிறிஸ்துவிற்கு ஊழியம் செய்ய போகிறேன், கிறிஸ்துவுக்கு பிரசங்கிக்க போகிறேன், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க போகிறேன். Great persecution followed, starting from his own family. பெரிய உபத்திரவம் அவருடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து அவரை பின்தொடர்ந்தது. He was sent away from home even without the clothes that he had. அவருடைய உடுப்புகள் கூட அவருக்கு கொடுக்கப்படாமல் வீட்டை விட்டு விரட்டப்பட்டார். He lived as a testimony for Christ. ஆனால் கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக ஜீவித்தார். He sacrificed and he devoted himself to preach the gospel to places where nobody else would go. அவர் தியாகம் செய்தார், யாருமே போகாத இடத்திற்கு போய் கிறிஸ்துவை பிரசங்கித்தார். Now there are 3 areas where your discipleship will be tested. உங்களுடைய சீஷத்துவம் சோதிக்கப்படும்படியான 3 இடங்கள் உண்டு. Now these are mentioned in the 25th, 26th and 27th verses in this Matthew 16. இவைகளெல்லாம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. In 25th verse, 25ஆம் வசனத்திலே, for whosoever will save his life shall lose it, whosoever will lose his life for my sake shall find it. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். You have to hold on to your life lightly. நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை லேசாக பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். You have to be ready to give your life for your master. உங்கள் எஜமானுக்காக உங்கள் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். Now that is sacrificial faith. அதுதான் தியாகமுள்ள விசுவாசம். Now there are 2 kinds. When one may be giving one's life for somebody else. 2 விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று, வேறு யாருக்காகவோ ஒருவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பது. One may be physical. ஒன்று சரீர பிரகாரமாக இருக்கலாம். Say a father sees his son running after a ball in the road with traffic and he runs and pushes him out, but meanwhile he himself is hit and he dies. ஒரு தகப்பனார் அவருடைய மகன் பந்தை விரட்டிக் கொண்டு சாலையிலே ஓடுவதை பார்க்கிறார். அவனை அந்த சாலையிலிருந்து தடுக்கும்படியாக அவன் பின்னாலே ஓடி அவனை விபத்து நேரிடாதபடி தள்ளி விடுகிறார். ஆனால் அவன் அதிலே செத்து போகிறார். So we say this man gave his life for his son. அப்பொழுது நாம் சொல்லுவோம், இந்த மனிதன் தன் குமாரனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். There may be another kind of sacrificing, giving up life. ஜீவனை கொடுப்பதில் இன்னொரு விதமான தியாகம் இருக்கலாம். Say a mother who has been abandoned by the husband and she has got a child. ஒரு தாய் கணவனாலே கைவிடப்பட்டவள், அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம். She is qualified and she has got great opportunities to earn money, climb the ladder of success. அவளுக்கு தகுதி இருக்கிறது. அவள் வெற்றியினுடைய ஏணியிலே ஏறுவதற்கு அநேக தருணங்கள் காலங்கள் அவளுக்கு உண்டு. But she says, ஆனால் அவள் சொல்கிறார், I must leave my personal ambitions and say how I can best help my child. என்னுடைய தனிப்பட்ட வாஞ்சைகள் லக்குகளை எல்லாம் விட்டுவிட்டு என் குழந்தையை நான் எப்படி காப்பாற்றலாம் என்று பார்க்க வேண்டும். So she gives up her dream job and all her dreams and says,
how she can help a child, even though she may have some low income, she has time to look after her child. ஆகவே அவளுடைய பெரிய வேலைகள், அவளுடைய கனவிலே வரக்கூடிய பெரிய பெரிய வேலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய மகளை குழந்தையை எப்படி காப்பாற்றலாம் என்பதற்காக சொற்பமான ஒரு பணத்திற்கு வேலை செய்ய ஆரம்பித்தார். So the word used here in the Greek to giving up life is spiritual, not only physical, it will be spiritual. இங்கே ஜீவனை கொடுத்த அந்த காரியத்திற்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் சரீர பிரகாரமாக கொடுத்தது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் கொடுத்தது. It may not be literal giving of life, that may be true. இங்கே ஒருவேளை அப்படியே ஜீவனையே கொடுத்தது போல அல்ல. But instead of chasing your own dreams, you say, how can I help my master, my Lord, my Savior, who gave his best for me, who gave himself for me. ஆனால் உங்கள் சொப்பனத்தையே நீங்கள் துரத்தி கொண்டு இருப்பதற்கு பதிலாக தன்னையே கொடுத்த என் ஆண்டவர், என் எஜமான், என் ரட்சகருக்கு எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும் என்று பார்ப்பது. C.T. Studd, that great missionary, he said like this. பெரிய மிஷனரியாக C.T. ஸ்டடி படியாக சொன்னார், If God had only one son and he gave that son to die on the cross for me, தேவன் தனக்கென்று ஒரே குமாரனை கொண்டிருந்து அவரையும் எனக்காக சிலுவையிலே மரிக்கும்படி கொடுத்தார் என்றால், nothing that I give up can be called a sacrifice. நான் அவருக்காக விட்டுவிடக்கூடிய எதையுமே தியாகம் என்று சொல்ல முடியாது. So in the next verse, so we must be ready to give up our life, our ambitions. நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய லட்சியங்களை விட்டுவிட விரும்பாமல் இருக்கலாம். Secondly, Christ is asking, you must be ready to give up your riches. இரண்டாவதாக கிறிஸ்து கேட்கிறார், உங்களுடைய ஐஸ்வரியத்தை விட்டுவிட நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். 6th verse, for what is a man profited if he shall gain the whole world and lose his own soul? Or what shall a man give in exchange for his soul? 26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? So these are words used very frequently in business. இவைகள் எல்லாம் மிகவும் அடிக்கடியாக தொழிலிலே உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். What shall it profit a man? ஒரு மனிதனுக்கு என்ன லாபம்? Profit, gain, லாபம், ஆதாயம், exchange. பண்ட மாற்றுதல். So these are areas where you will be tested in your discipleship. இந்த இடங்களில் எல்லாம் உங்கள் சீஷத்துவத்திலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். First is life, முதலாவது ஜீவன், secondly wealth or riches. இரண்டாவது சொத்துக்கள், ஐஸ்வர்யம். Third area, 27th verse, மூன்றாவது இடம் 27ஆம் வசனம், is honor. கணம். Whose honor are you seeking? யாருடைய கணத்தை தேடுகிறீர்கள்? For the Son of Man shall come in the glory of his Father with his angels, and then he shall reward every man according to his works. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவனுக்கு கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். There are many people who are seeking rewards from people. அநேக மக்களிடத்திலிருந்து வெகுமதியை தேடுகிறார்கள். We applauded here in this world. இந்த உலகத்திலே நான் பாராட்டப்படலாம். I must put on a very great image, a public image. நான் மக்கள் மத்தியிலே பொது இடத்திலே ஒரு பெரிய மனிதனாக தோன்ற வேண்டும். So you want the honors of people, honors of men. மக்களுடைய மனிதனுடைய கனம் உங்களுக்கு தேவை. What is more important? எது மிக முக்கியம்? Do you care for the reward that Christ is going to give to his faithful children? தன்னுடைய உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு கிறிஸ்து கொடுக்க இருக்கக்கூடிய வெகுமதி குறித்து நீங்கள் அக்கறை கொண்டிருக்கிறீர்களா? The Son of Man shall come in the glory of his Father with his angels, and then he shall reward every man according to his works. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். Now very quickly we will go and see a little bit of the life of Moses in Hebrews 11th chapter. நாம் சீக்கிரமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்குள்ளாக மோசேயுடைய வாழ்க்கை கொஞ்சம் பார்க்கலாம். So I said there are 3 areas where your discipleship will be tested. நான் சொன்னேன் உங்களுடைய சீஷத்துவம் சோதிக்கப்படும்படியான 3 இடங்கள் உண்டு என்று. Moses was tested exactly in these 3 areas. இந்த 3 இடங்களிலும் மோசே சோதிக்கப்பட்டார். So you will be tested in the area of life, whether you are willing to give your life for Christ. உங்கள் ஜீவனுக்குரிய இடத்திலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்காக உங்கள் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Secondly, your wealth, what you consider your wealth, you think it is your own.
இரண்டாவதாக உங்களுடைய சொத்துக்கள், நீங்கள் உங்கள் சொத்துக்களாக நினைப்பது உங்களுக்கு சொந்தம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். Or do you recognize it's a God who has given you the strength to earn? அப்படி நினைக்கிறீர்களா? இல்லை, தேவனே இவைகளை சம்பாதிக்க உங்களுக்கு பலன் கொடுத்தார் என்று யோசிக்கிறீர்களா? Thirdly, whose honor are you seeking? Your own honor or Christ or God's honor? மூன்றாவதாக யாருடைய கணத்தை நீங்கள் தேடுகிறீர்கள்? கிறிஸ்துவினுடைய கணத்தையா, தேவனுடைய கணத்தையா? Do you want to be rewarded by God or rewarded by people? தேவனால் உங்களுக்கு வெகுமதி அளிக்க வேண்டுமா, மனிதர்களால் அளிக்க வேண்டுமா? Now we will go to Moses' life. மோசேயுடைய வாழ்க்கைக்கு இப்பொழுது போகலாம். I said these three areas, but here it is mentioned the reverse order. நான் மூன்று காரியங்களை சொன்னேன், ஆனால் இங்கே இந்த மூன்று தலைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So life, wealth, honor, these three areas will be tested in our discipleship. உங்களுடைய ஜீவன், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய கணம், இந்த மூன்று இடத்திலும் உங்கள் சீஷத்துவத்திலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். So let us see Moses in 24th verse. We read, by faith Moses, when he was called to come to years, refused to be called the son of Pharaoh's daughter. 24ஆம் வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். Choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். Moses, he entered into such great honor, living in the palace of Pharaoh as Pharaoh's grandson. மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே பார்வோனுடைய பேரனாக வசிக்கும்படியாக அப்பேற்பட்ட பெரிய கணத்திற்குள்ளாக போனான். All the best of Egypt was given to him. எகிப்திலே மிக சிறந்த எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Almost some people say he was considered to be the next heir to Pharaoh. சில மக்கள் சொல்கிறார்கள் பார்வோனுக்கு அடுத்து அவன்தான் அடுத்த சுதந்திரவாளி என்று கூட. The best in education, மிகச் சிறந்த படிப்பு, the best in entertainment, பொழுதுபோக்கிலே மிகச் சிறந்தது, best in his dress, அவருடைய வஸ்திரங்களிலே சிறந்தது, and everything the best was given to him, and he was given to him everything in Pharaoh's palace. எல்லாவற்றும் சிறந்தது அவனுக்கு பார்வோனின் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. But when he came to years, ஆனால் நாட்கள் கடந்த போதோ, so in Acts it is said, when he was full 40 years, he realized that he was not an Egyptian. அப்போஸ்தலர் சொல்லப்படுகிறது, அவனுக்கு 40 வயதான போது தான் எகிப்தியன் இல்லை என்பதை அறிந்து கொண்டான். He was a Hebrew. அவன் ஒரு எபிரேயன். Of course, his parents had taught him the word of God. அவனுடைய தாய் பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். His people were suffering in the land of Egypt as slaves and tortured and tormented. அவனுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக பாடுபட்டு சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். But something called him. This is not your Lord. This Pharaoh's palace is not for you. யாரோ அவனை உள்ளாக அழைத்தார்கள், இது உன்னுடைய இடம் அல்ல, பார்வோனின் அரண்மனை உனக்குரியதல்ல. So the Holy Spirit convicted him and he said, no, you have got a duty to perform. You are going to bring out these Israelite slaves out into their freedom. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக உணர்வை கொடுத்து இப்படியாக சொன்னார், இது உன்னுடைய வேலை அல்ல, நீ நடப்பிக்கும்படியான கடமைகள் உண்டு, இஸ்ரவேலர்களை விடுதலைக்குள்ளாக நீ கொண்டு வரப் போகிறாய். Somebody might say, what an ingratitude. யாராவது ஒருவேளை சொல்லலாம், இது எப்படி ஒரு நன்றி இல்லாத தன்மை. Pharaoh's daughter did so much to save his life. இவருடைய ஜீவனையை காக்கும்படி பார்வோனின் குமாரத்தி எவ்வளவோ செய்தார்கள். He spent her money to educate, provide everything to the mother who became his nurse. தனக்கு செவிலியான அந்த தாய்க்கு எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். Is there a conflict? Isn't there a conflict there? அங்கே ஒரு முரணான காரியம் இல்லையா? That's what I said. Your duty to God cannot replace your duty to your loved one or some friend or somebody who has done so much for you. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையோடு ஒப்பிடும் பொழுது வேறு எந்த காரியம் உங்களுக்கு நீங்கள் நேசிக்கிறவர்கள் இல்லை உங்களுக்கு அதிகமாக செய்தவர்கள் யாருக்குரிய கடமையும் ஒப்பிட முடியாது. You cannot be more dutiful to somebody, some man at the cost of your duty to God.
தேவனுக்கு உங்கள் கடமையை கிரயமாக கொடுத்து நீங்கள் வேறு யாருக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாது. Now if you think a little further, இன்னும் கொஞ்சம் நீங்கள் யோசித்தால் we see it was the God's sovereign hand that helped Moses to be saved as he was put on that river Nile and finally came into the hands of Pharaoh's daughter and into the palace. God's hand and providence were there all along, taking Moses to the palace. மோசே அந்த நைல் நதியிலே போடப்பட்டு அந்த பார்வோனின் குமாரத்தை வந்து அவரை எடுத்து அரண்மனைக்கு எடுத்து சென்ற காரியம், அங்கே வளர்த்த காரியம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள கரம் அங்கே இருந்தது. So it was God who gave him all this honor, the blessings and everything that he was enjoying in Egypt. அவர் எகிப்திலே அனுபவித்து வந்த கனம், அந்த விதமான ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவனே அவருக்கு கொடுத்தார். But then God's providence. ஆனால் தேவனுடைய ஏற்பாடு. It was God who took Moses from being almost given to the Nile to be thrown into the Nile. Instead of being thrown, God took him to the palace. மோசேயை நைலிலே தூக்கி எறியப்படாதபடிக்கு தேவனே அவரை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார். Now I cannot state God's will for anybody through what happened to Moses. மோசேக்கு என்ன நேரிட்டதோ அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை மற்றவர்களுக்கு என்ன சொல்ல முடியாது. Just because Moses had to leave the palace, I am not saying you have to leave your high position. மோசே அரண்மனையை விட வேண்டி இருந்தது, ஆகவே நீங்கள் உங்களுடைய உன்னதமான இடத்தை விடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. God's will is different for different people. தேவ சித்தம் வித்தியாசமான மக்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. At that time it was God's will that Moses should depart from Egypt and prepare himself to liberate his people. அந்த நேரம் தேவ சித்தம் மோசே எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். On the other hand, மாறாக we see Joseph who was suffering in the prison. சிறையிலே கஷ்டப்பட்ட யோசேப்பை பார்க்கிறோம். It was God's plan that he should not stay in the prison but go to the palace. அவர் சிறையிலே இருக்க கூடாது, அரண்மனைக்கு போக வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். So God appoints somebody to work in the prison or in the lower places. God has a place for somebody else in the palace. தேவன் ஒருவருக்கு சிறையிலோ கீழான இடத்தை ஆயத்தம் பண்ணலாம், ஒரு சிலருக்கு அரண்மனையில் ஆயத்தம் பண்ணலாம். So God's will for Moses was he refused to be called the son of Pharaoh's daughter. மோசேக்கு என்று தேவனுடைய சித்தம் என்னவென்றால் அவர் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்தார். Took a stand with the suffering people of God. தேவனுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களோடு நின்றார். Look at the second part of it, says wealth. அந்த இரண்டாவது பாகத்தை பாருங்கள், சொத்துக்கள். 26th verse. 26ஆம் வசனம். Esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt, for he had a respect unto the recompense of the reward. இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவிலும் தவறும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். What is the riches that you are looking for? நீங்கள் பார்க்கிற ஐஸ்வரியங்கள் என்ன? The riches of this world. இந்த உலகத்தின் ஐஸ்வரியங்களா? Riches of this world will fly away. உலகத்தின் ஐஸ்வரியங்கள் பறந்து போகும். But have you put riches into the bank of heaven? ஆனால் ஐஸ்வரியங்களை பரலோக வங்கியிலே போட்டிருக்கிறீர்களா? Moses was very wise. மோசே மிகவும் ஞானமுள்ளவர். He knew these treasures of Egypt, they are not permanent. எகிப்துடைய பொக்கிஷங்கள் நிரந்தரம் அல்ல என்று அவருக்கு தெரியும். But the riches that you have in the bank of heaven, that is the true riches. ஆனால் பரலோக வங்கியிலே நீங்கள் கொண்டிருக்கும் ஐஸ்வரியமே உண்மையான ஐஸ்வரியம். So Moses took a very calculated decision. மோசே மிகவும் கணக்கிட்டு ஒரு தீர்மானம் எடுத்தார். His discipleship was not on an accidental decision. அவருடைய சீஷத்துவம் ஏதோ ஒரு திடீரென்று விபத்தை போல் நடந்த ஒரு தீர்மானம் அல்ல. He esteemed the reproach of Christ greater riches than the treasures of Egypt. அவர் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை எகிப்தின் பொக்கிஷத்தை காட்டிலும் பெரியதாக எண்ணினார். Finally, in the matter of his life, கடைசியில் அவருடைய ஜீவியத்தின் காரியத்தில் 27th verse, 27ஆம் வசனம். by faith he forsook Egypt, not fearing the wrath of the king, for he endured as seeing him who is invisible. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்.
not fearing the wrath of the king. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல். Oh, he knew that what he was doing will bring great anger to the king of Egypt, the emperor Pharaoh of Egypt. அவன் செய்த காரியம் எகிப்தினுடைய ராஜா அந்த சர்வாதிகாரிக்கு பெரிய கோபத்தை கொண்டு வரும் என்று அவனுக்கு தெரியும். You are to be a prince in Egypt. நீ எகிப்திலே இளவரசனாக இருக்க வேண்டும். And you are identifying yourself with these despised worthless slaves. ஆனால் நீயோ உன்னை இந்த அசட்டை செய்யப்பட்ட ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அடிமைகளோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார். He knew that he risked his life in going against the wishes and pleasure of Pharaoh. பார்வோனுடைய அந்த விருப்பம் சந்தோஷத்துக்கு எதிராக போவதனாலே தன்னுடைய வாழ்க்கையை ஆபத்தில் வைத்துக் கொள்கிறார் என்று அவருக்கு தெரியும். Dear friends, discipleship is on one hand refusing, on the other hand choosing. அன்பான நண்பர்களே, சீஷத்துவம் என்பது ஒரு பக்கம் வெறுப்பது, இன்னொரு பக்கம் தெரிந்து கொள்வது. So Moses refused all the honor that came to him as a son of Pharaoh's daughter. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதன் மூலமாக அவருக்கு வந்த எல்லா கனத்தையும் மோசே வேண்டாம் என்று வெறுத்தார். He refused the wealth of riches that was nothing compared to the riches of Christ. எகிப்தினுடைய ஐஸ்வரியங்களை எல்லாவற்றையும் வெறுத்தார். அது கிறிஸ்துவின் ஐஸ்வரியத்தோடு ஒப்பிடுவது ஒன்றுமில்லை. Oh, he didn't care about his life. அவருடைய ஜீவனை குறித்து அவர் அக்கறை கொள்ளவில்லை. He knew when he obeyed God, his life will be blessed. தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். And truly God blessed his life and made his life a great blessing. உண்மையாகவே தேவன் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதமாக்கினார். What are you achieving in your life? உங்கள் ஜீவியத்திலே என்ன சாதிக்கிறீர்கள்? What will be said of you at the close of your life? உங்கள் வாழ்க்கை முடியும் பொழுது உங்களை குறித்து என்ன சொல்லப்படும்? Somebody has written like this. சரோவர் இப்படியாக எழுதி இருக்கிறார். A person called Nathan ஷாஃபர் என்ற நபர். At life's close, the question will not be வாழ்க்கையின் முடிவிலே கேள்வி இப்படியாக இருக்காது. how much have you gotten? எவ்வளவு நீ பெற்றாய்? But how much have you given? ஆனால் எவ்வளவு கொடுத்தாய்? Not how much have you won? எவ்வளவு ஜெயித்தாய் என்றல்ல, but how much have you done? ஆனால் எவ்வளவு செய்தாய்? Not how much have you saved? எவ்வளவு நீ பாதுகாத்தாய் என்றல்ல, but how much have you sacrificed? எவ்வளவு நீ தியாகம் பண்ணினாய் என்பதே. It will be how much have you loved and served? எவ்வளவு நீ நேசித்து ஊழியம் செய்தாய். Not how much you were honored. எவ்வளவு நீ கனம் பண்ணப்பட்டாய் என்பதல்ல. Dear friends, Jesus is calling us to a life of surrender and discipleship. அன்பான நண்பர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்புவிக்கும்படியான ஒரு ஜீவியத்திற்கு சீஷத்துவத்திற்கு அழைக்கிறார். How was Moses able to judge or say all these things? மோசேயினாலே எப்படி இந்த காரியங்களை எல்லாம் காண முடிந்தது? Bible says by faith. வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே. Spiritual eyes of faith helped him to see so many things which otherwise he would not have seen. விசுவாச கண்கள் அநேக காரியங்களை காண செய்தது இல்லை என்றால் அவரால் பார்த்திருக்க முடியாது. May the Lord help us to be true disciples of Christ. கிறிஸ்துவினுடைய உண்மையான சீஷர்களாக இருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for the word of God. பரமபிதாவே, தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். You are giving us clear terms of discipleship. சீஷத்துவத்தினுடைய தெளிவான விளக்கங்களை நீர் தருகிறீர். You said not everyone that calls me Lord, Lord will enter into the kingdom of heaven. நீர் சொன்னீர், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவன் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. But whosoever doeth the will of God. ஆனால் தேவ சித்தம் செய்கிறவனே. Lord, we pray that you will help us to be in business with you. ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் சரியான உறவு கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். Let us not be those comfort lovers who will wilt away when trials come. நாங்கள் சௌகரியங்களை நேசிக்கிறவர்களாக சோதனை வரும்போது ஓடிவிடுகிறவர்களாக இருக்க வேண்டாம். But according to your word, let us be able to deny ourselves, take up the cross and follow you. ஆனால் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்களை வெறுத்து சிலுவை எடுத்து உம்மை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும். Help us to test ourselves in these three areas. இந்த மூன்று இடங்களிலே எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க உதவி செய்யும். Life, wealth and honor. ஜீவன், ஐஸ்வர்யம், கனம். You said that whosoever is not willing to give up all cannot be my disciple. நீர் சொன்னீர், எல்லாவற்றையும் எனக்காக விட்டுவிட ஆயத்தமாக இல்லாத சீஷனாக இருக்க முடியாது. Lord, make us to be true disciples. ஆண்டவரே, எங்களை உண்மையான சீஷர்களாக்கும். That we may be fruitful in thy kingdom and in your vineyard.
உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய திராட்சை தோட்டத்திலே நாங்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். Let us be able to shine forth your beauty and your glory. உம்முடைய அழகையும் மகிமையும் நாங்கள் பிரகாசிக்கட்டும். Make each one of us a blessing. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக்கும். We pray that you will visit every member of our home. எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படி Even ஜெபிக்கிறோம். those who may be sick or weak, visit them in a very special way. சுகவீனமாக பலவீனமாக இருப்பவர்களை விசேஷித்தவர்களை தொட்டருளும். We want your Holy Spirit to work in our hearts. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களிலே கிரியை செய்ய We வேண்டும். want your great blessing seen in our land உம்முடைய பெரிய ஆசீர்வாதம் எங்கள் தேசத்திலே காணப்பட வேண்டும். and the world. உலகத்திலும் கூட This corona pandemic may disappear. இந்த கொரோனா வாதை மறைந்து போகட்டும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். இவர்களே ஒரு சில அறிவிப்புகள். இந்த இடத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 6:15 மணிக்கு ஞாயிறு ஆராதனை நடைபெறும். நீங்களும் வாருங்கள். அனைவரை அழைத்து வரும்படியாக அன்பாக அழைக்கிறோம். நீங்கள் வருகிறவர்கள் அரசாங்கம் நியமித்திருக்கிற அந்த வழிமுறைகளை பின்பற்றி அவைகளை கடைபிடிக்க வேண்டும். சமூக இடைவெளி மற்ற காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக கடைபிடிக்கும்படியாக உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறோம். வர முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 7:30 மணிக்கு இந்த ஆராதனையானது ஆன்லைனில் ஒளி பரப்பப்படுகிறது யூடியூப்பில். அதில் பார்த்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி அவர்களுக்கு சொல்லும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எண்ணிப்ப ரத்தம் சிந்தினார் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.